மதுரை ஆரப்பாளையம் அருகே சுரங்கப்பாதையில் கனமழை காரணமாக இடுப்பளவிற்கு தேங்கிய தண்ணீரில் அவ்வழியாக வந்த இசைக்குழுவினரின் வாகனம் பழுதாகி நின்ற நிலையில் அதில் சிக்கிய 3 பேரை தீயணைப்புத் துறையினர் கயிறு மூலமாக பத்திரமாக மீட்டனர். அதன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அதாவது திண்டுக்கல்லை சேர்ந்தவர் நாகேந்திரன் அபிநயா என்ற பெயரில் பாடல் குழு வைத்திருக்கிறார்கள். இந்த குழுவில் பார்வையற்ற பாடகர் மாரியப்பன் உள்ளிட்ட மொத்தம் 5 பேர் இடம்பெற்றுள்ளார்கள். அரசு வாகனத்தில் பல்வேறு பகுதிகளில் சென்று பாடல்களை பாடுவது இவருடைய வழக்கம். இந்த நிலையில் இன்று பிற்பகல் கனமழை பெய்து கொண்டிருந்த பொழுது மதுரை ஆரப்பாளையம் அருகே உள்ள சுரங்கப்பாதை வழியாக சென்றனர். சுரங்கப்பாதையின் நடுவில் வந்தவுடன் வாகனம் பழுதாகி நின்று விட்டது. இடுப்புக்கு அளவு மேலாக தண்ணீர் இருந்த காரணத்தினால் வாகனத்தை விட்டு வெளியில் வர பயந்த நிலையில் தொடர் மழை காரணமாக உயர ஆரம்பித்தது. இந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் பார்வையற்ற மாரியப்பன் மற்றும் அப்துல் ஆகிய இருவரை மீட்டார்கள். அம்பிகா, நாகேந்திரன் உள்ளிட்ட 3 பேர் வாகனத்தில் சிக்கிக் கொண்டார்கள். வாகனத்தில் இருந்து இங்கே வர முடியாத நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தீயணைப்பு மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அந்த பகுதியில் போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டு தீயணைப்புத் துறையினர் கயிறு மூலமாக வாகனத்தில் சிக்கி தெரிவித்த 3 பேரை மீட்டார்கள். மேலும் பழுதாகி நின்ற வாகனத்தை கயிறு மூலமாக ரோடுக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். அதனால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரச்சனை. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.